செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே குருவாயூரப்பன் சமாஜத்தினுடைய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கோகுலாஷ்டமி பெருவிழாவிலே பகவத்கீதை சாரத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற சமாஜத்தை சார்ந்த அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்வை தம்முடைய உபயமாக ஏற்றிருக்கிற SA கல்பகம் ஃபவுண்டேஷன் மற்றும் பல்வேறு உபயதாரர்கள் அமைப்புகள் அனைவருக்கும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட் பேரொளியை மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். கீதை ஒரு ஆச்சரியமான நூல். அது மனித குலத்துக்கு தேவையான பலரது மனங்களிலே இருக்கிற பலவிதமான சந்தேகங்களுக்கு விடை தருகிற ஒரு ஞான பொக்கிஷம். உலகம் முழுவதும் மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் இருப்பதில்லை. அதைவிட கொடுமை, ஒரு மனிதனே காலை இருப்பது போல மாலை இருப்பதில்லை. கணத்துக்கு கணம் மனிதனுடைய மனம் மாறுகிறது. நாம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வழி, எல்லாரும் அனுஷ்டிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய வழிமுறை இதுதான் என்று ஒரு வழிமுறையை சொல்ல முடியுமா என்றால் முடியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சகல மதஸ்தர்களுக்கும் ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது. தங்கள் மதத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான ஒற்றை மதமாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உலகம் உள்ளவரை இது சாத்தியமில்லை. மனிதர்கள் பல தரப்பட்டவர்கள், பலவிதமான தேவைகளும் பலவிதமான குண இயல்புகளும் உடையவர்கள். எனவே ஒருவருக்கு சொல்லுகிற ஒரு நியதி, ஒருவருக்கு சொல்லித்தரப்படுகிற ஒரு வழிமுறை இன்னொருவருக்கு பொருந்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படை உண்மையினை புரிந்து கொண்டு விட்டால் மதங்களுக்கு இடையில் மோதல் இருக்காது. ஒரே மதத்தினுடைய பல்வேறு தத்துவ தரிசனங்களுக்கு இடையிலேயும் மோதலோ குழப்பமோ இருக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பெரிய சாது மகான் அவரிடத்துல போய் கொஞ்சம் சந்தேகங்களை கேட்டுவிட்டு வெளியில வந்த 2 சீடர்கள் வெளியில வந்து சண்டை போட்டார்கள். பெரிய சண்டை. ஒருத்தர் சொன்னார், நான் குருவை போய் பார்த்தேன், அவர் என்ன சாமியாரா போ சொல்லிட்டார், சந்நியாசம் தான் கரெக்ட்னு சொல்றார், குடும்பஸ்தனா இருக்கிறது பிள்ளைக்குட்டி பேத்துக்கிறது இதெல்லாம் தப்பு, மடையன் தான் பிள்ளைக்குட்டி பேத்து குடும்பத்துல இருப்பான், அதனால நம்ம குரு நமக்கு வழி காட்டினது சந்நியாசம் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், மூடு வாய, நம்ம குரு அப்படி சொல்லல, சன்னியாசியா போறது வேஸ்ட், மனுஷன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு ஞானியா இருக்கிறது தான் கரெக்ட், அப்படித்தான் குரு சொன்னார், இப்ப கூட நான் கேட்டுட்டு வந்தேன். 2 பேரும் பயங்கர சண்டை. நம்ம குரு என்ன சொன்னார், மறுபடியும் 2 பேரும் ஒன்னா போய் கேட்டாரு. 2 பேரும் சொல்லி முடிச்ச உடனே சொன்னார், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நீ பின்பற்றணும், உனக்கு என்ன சொன்னனோ அதை பின்பற்றணும், அதை விட்டுட்டு நான் என்ன சொன்னேன்னு 2 பேரும் கூடி பேசி உட்கார்ந்து முடிவு பண்ணக்கூடாது. ஏன்? முதல் சிஷ்யன் போய் என்ன கேட்கிறான், குருநாதர்கிட்ட போய் கேட்கிற போது, கல்யாணம் எல்லாம் பண்ணாமே உலகத்துல வாழ முடியாதா, கல்யாணம் எல்லாம் பண்ணித்தான் உலகத்துல வாழணுமா, ஏன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காமே மனுஷன் ஞானத்தை அடையவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ அவன் மனசுல உள்ளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, ஆனா பண்ணாமலேயே ஞானத்துக்கு போறதுதான் கரெக்டோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவனுக்கு என்ன சொன்னார், அவன் ஆழ் மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதால அவனுக்கு என்ன போதுன்னு சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஞானம் பெறுவதுதான் சரியான வழிமுறை அவனுக்கு சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தாப்புல இன்னொருத்தன் போய் கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்,
சன்னியாசியா போறதுதானே கரெக்ட், சன்னியாசமான வழியில தானே ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள சன்னியாசமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அவனை கொண்டு போய் நீ குடும்பத்துக்கு போ அப்படின்னு சொன்னா குடும்பத்தை குட்டிச்சோர் ஆக்கிடுவான். அப்ப அவனுக்கு என்ன சொல்றார், இல்ல சன்னியாசியா போறதுதான் கரெக்ட், சன்னியாசம் வழியாதான் ஞானத்தை அடைய முடியும். இப்போ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இவனுக்கு ஒண்ணு சொல்றார் அவனுக்கு ஒண்ணு சொல்றார் அப்படின்னு குருவை நம்ம நோக முடியுமோ? அவரவர்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறதோ அதற்குரிய வழிமுறையைத்தான் குரு சொல்லி கொடுப்பாரே ஒழிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு உண்மையை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த சின்ன விஷயம் தெரியாம தான் தத்துவத்துல இதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அடைகிறதுக்கு ஒண்ணுதான் வழி. இப்படி மனிதர்கள் சரியா சொல்றதா இருந்தா பைத்தியக்காரர்கள் மாதிரி சண்டை போட்டுக் கொள்கிறார். அவரவர்களுக்கு எது தரமானதோ தகுதியானதோ ஒத்து வருமோ, உயிரின் இயல்பு எதுவோ அதன் வழியில தான் ஒருத்த மோட்சத்துக்கு போக முடியும், ஞானத்துக்கு போக முடியும். அவரவர்களுடைய வழிமுறையை தெரிந்து கொண்டுதான் குருவோ பகவானோ அவர்களுக்கு ஒரு வழி காட்ட முடியும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னா திருக்குறள்ல கூட முரண்பாடு இருக்கு சார் அப்படின்னார். என்னையா திருக்குறள்ல முரண்பாடு என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு ஒரு குறள் வருது. விதியை கூட ஒரு மூலையில தள்ளிவிடுவான், விதியை போட்டு காலால ஒருத்தன் மிதிச்சிருவான். திருவள்ளுவர் சொல்றார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். ஓயாம ஆறு முயற்சி பண்றானோ விதியை தூக்கி அந்தாண்ட தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது திருக்குறள்ல. இதே திருவள்ளுவர் வேற ஒரு இடத்துல என்ன சொல்றார் தெரியுமோ? என்ன? ஊழி பெருவலி யாவுள மற்றொன்று சூடினும் தான் முந்துரும். ஊழ விட எதிரா பெரிய வலிமை உடையது, ஏது முன்னாடி வந்தாலும் அது தாண்டா ஜெயிக்கும். இப்ப நம்ம திருவள்ளுவரை என்ன சொல்றது? ஒண்ணு அவரை பைத்தியம்னு சொல்லணும், அல்லது அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற சந்தர்ப்பவாதின்னு சொல்லணும். ஏன் இந்த இடத்துல ஊழை விட பெரிய வலிமை இல்லைன்றாரு, அந்த பக்கம் ஊழ் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒன்ன புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் நிறைய மனிதர்களை பார்க்கிறார். அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நீதி சொல்றார். எப்படின்னா, நல்லா உழைச்சு களைச்சு பாடுபட்டு முயன்று தோத்து போனவா இல்லையா? எல்லாம் செஞ்சுட்டான் உலகத்துல, அவன் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டான், பாடுபட்டுட்டான். அவ்வளவு பாடுபட்டும் அவன் ஜெயிக்க முடியல. அவன் அப்படியே சோர்ந்து தலையை தொங்க போடுறான். மெதுவா அவன் தலையை தடவி முதுக தடவி தட்டி கொடுத்துட்டு திருவள்ளுவர் சொல்றார், நீ உழைச்சுட்டடா பாவி, எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைச்சுட்ட, ஆனா இவ்வளவு பண்ணி நீ ஜெயிக்கலன்னு சொன்னா தப்பு ஒண்ணுது இல்லப்பா. ஏன்? ஊழிர் பெருவலி யாவுல, விதியை விட என்னடா இருக்கு உலகத்துல, விதி ரொம்ப பெருசுடாப்பா, போயிட்டு வாங்கிட்ட. இன்னொரு பைய சோம்பேறி பைய ஒன்னும் உழைக்கல, ஒண்ணுமே பண்ணல, பேசாம படுத்து தூங்கிட்டே இருந்தான். என்னன்னா, ரிஷபராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு முதுகு மேல ஏறி நின்று திருவள்ளுவர் எந்திரா, நீ என்ன உழைச்ச என்ன கழிச்ச? இல்ல எனக்கு விதி சரியில்லை, வெண்டக்கா விதி, போய் ஒழுங்கா உழைச்சு பார், விதி ஒரு மூளைக்கு போகும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னார். ஏன்? ரெண்டு பேர்கிட்ட வெவ்வேறு விஷயம் பேசுறார் திருவள்ளுவர் அர்த்தமா? ரெண்டு வகையான மனோநிலையில பாதிக்கப்பட்டவர்கள் வந்தா ரெண்டு வகையான ஆலோசனையை ஞானி சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க உடனே திருவள்ளுவரை நிறுத்தி வச்சு அவர் ஊழ ஒரு பக்கம் ஆதரிக்கிறார், ஊழ ஒரு பக்கம் எதிர்க்கிறார், திருக்குறள் ஒரு கன்ஃபியூஷன் உள்ள நூல் சொல்ல முடியுமா? உழைச்சு களைச்சவனுக்கு விதியின் மேன்மையை சொல்றார், உழைக்காத சோம்பேறிக்கு உழைச்சு பாடுறா விதியாவது ஒண்ணாவது அப்படிங்கிற இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட போனா எல்லாருக்கும் ஒரே மருந்தா கொடுப்பா? சில டாக்டர் அப்படிதான் கொடுக்குற. எங்க ஊர்ல எல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப என்னன்னா, ஒரு சேப்பு கலர்ல ஒரு தண்ணியை கலக்கி வச்சு வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்துருவா. அது ஒரு காலம். இப்போ வெவ்வேறு மருந்து கொடுக்குறான் வச்சுங்க. ஆனாலும் எப்படி கொடுக்குறான்னா, ரெண்டு ஆப்போசிட் சஜஷன் சொல்லுவா. கேட்டிருக்கல, டாக்டர்கிட்ட போனா இந்த மாதிரி கொஞ்சம் பருமனா இருக்கிற ஒரு ஆள் போனா என்ன சொல்வார்? சாப்பிடாதையா, அதுவும் பெங்களூர்ல போய் வீடு வீடா சாப்பிடாதையா, ஏன் இப்படி சாப்பிட, ஸ்வீட் சாப்பிடாத, நெய் சாப்பிடாத, எதுவும் சாப்பிடாத, நெய்யப்பம்லாம் சாப்பிடவே சாப்பிடாத, அப்படி யோசனை சொல்லுவார். ஏன் சொல்லுவார்? இப்படி போனா என்ன ஆகிறது? சாப்பிடாது, கொஞ்சம் பட்னி இரு, கொஞ்ச நாளைக்கு டயட்ல இரு, அதான் யோசனை சொல்லுவார். ஒருத்தர் இப்படி விடு விடு விடுன்னு ஒல்லியா இன்னொருத்தர் போய் உட்காந்து அவர்த்தி அதே யோசனை சொல்வாரா? ஏன் பயப்படுற? சாப்பிடிய, நல்ல சாப்பிடிய. நான் உடனே இந்த டாக்டர் என்ன கிறுக்கனா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல மருந்து கொடுக்கணும், இஷ்டத்துக்கு கொடுக்குறானே. நோய்கள் பலவாய் இருக்கிற வரையில் மருந்துகளும் பலவாக இருக்கும், மனிதர்கள் குழப்பங்கள் பலவாய் இருக்கிற வரை நீதி நூல்களுடைய யோசனைகளும் பலவாக இருக்கும். அது ஒன்றாய் இல்லை என்பது மனிதர்களுடைய இயல்பு காரணமே ஒழிய ஞானிகளின் குழப்பம் காரணம் அல்ல.
இப்ப யோசிச்சுங்க, 2வது அத்தியாயத்துல பகவான் சாங்கியத்தை பற்றி விரிவாக சொன்னவன், 3வது அத்தியாயத்திலே கர்மயோகத்தை பற்றி சொல்ல போறான். ரெண்டும் இயல்பில் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை. இத புரியாதவர்கள் தான் கீதையில என்ன சாருது, ஒரு பக்கம் ஞானத்தை பத்தி பேசுறான், ஆத்மாவை பத்தி பேசுறான், ஆத்மா அழிவில்லாதது, பிறப்பில்லாதது, நீ ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, இழக்க வேண்டியதுதான் இருக்கு, நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு ஆத்மாவினுடைய இயல்பை சொல்லி சாங்கிய பிலாசபி பேசிய கிருஷ்ணன் ஞானமே மேலானது அப்படின்னு சொன்னவன், அடுத்த அத்தியாயத்துல நீ கர்மாவை செய், நீ வேலையை செய், கண்டிப்பா கர்மம் இல்லாமல் உலகத்துல எதுவுமே நடக்காதுன்னா என்டையர்லி ஆப்போசிட். இப்ப நீங்க அவசரப்பட்டு யாரான கீதையை அவசரமா விறுவிறுன்னு படிச்சுட்டு வந்தாரு, இங்க ஒண்ணு சொல்றாரு, அங்க ஒண்ணு சொல்றாரு, இங்க ஒண்ணு சொல்றாரு, டோட்டலி கன்ஃபியூஷன் சார். இது கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்டு மூட்ல ஆரோ சொன்ன ஒரு புஸ்தகம் அப்படித்தான் சொல்லிடுவான். ஆனா எந்தெந்த நிலையிலே இருக்கிறவர்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. எந்த நீதி நூலும் சரி, எந்த ஞான நூலும் சரி, பலதரப்பட்ட மனிதர்களுக்கான பலதரப்பட்ட யோசனையை சொல்லுகிறது. அதனால இது எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு வழிமுறையை சொல்லுன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லாருக்குமான ஒரே மெசேஜ், ஒரே வழிமுறை, ஒரே ஞான மார்க்கம், ஒரே கடவுள், ஒரே மதம் என்பது என்றைக்கும் சாத்தியமாகாது. என்றைக்கும் சாத்தியமாகாது. அப்படி யாரெல்லாம் கற்பனை காணுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கற்பனை காணுகிற பைத்தியக்காரர். இந்த உலகம் பன்முகத்தன்மையுடையது, பல தரப்பட்ட மனிதர்களாலே உருவானது, குணங்களாலே பேதப்பட்டிருக்கிற மனிதர்களாலே உருவானது. அபிராமி அந்தாதில ஒரு வார்த்தை வரும், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள், ஒன்றே பல உருவே என் அருவே உமையவளே. 2 இடத்துல வருது. இந்த உலகத்தினுடைய இயற்கை ஒன்று பலவாகமே ஒழிய பல ஒன்றாக ஆகாது. ஒன்னு பலவாயிட்டே போகும், விதவிதமா மல்டிப்ளை பண்ணிட்டே போகும், ஒன்று பலவாகும். ஆனா பல கலந்து எல்லாம் ஒன்னாயிடலாம் அப்படின்னு ஆகுமா அப்படின்னா ஆகாது. எனவே உலகத்தின் இயல்பு என்னவோ அதை தெரிந்து கொண்டு பகவான் வெவ்வேறு விதமான யோசனைகளை அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார். இப்ப நேற்று நாம பார்த்த பகுதி வரையில சித்தப்பிரஜனை பற்றியது. அதுல சித்தப்பிரஜனை பற்றி சொல்ற போது முதல்ல சாங்கியம், அதாவது ஆத்மாவுடைய தன்மையினை சொல்லி அது அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருகிற யோக முறையை அடுத்த பகுதியில சொல்லி, அதுக்கு அப்புறம் மிச்சமா இருக்கிற பகுதியில நாம் செய்ய வேண்டிய செயல்முறைகள், அப்படி செய்கிற ஒரு கர்ம யோகி எந்த நிலையில இருக்கிறான் அப்படிங்கிற வரையில சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த 3வது அத்தியாயம் கர்மயோகம் இதான் உண்மையில எசன்ஸ் ஆஃப் கீதா. இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு அதிகம் பயன்படக்கூடிய வாழ்வியல் முறை. இப்ப நான் நேற்று முன்தினம் எல்லாம் பார்த்தோமே, அந்த சாங்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன்மீக ஞானம், அந்த பாத்துல போறவாளுடைய இயல்பு வேற, கர்மயோகத்துல போகிறவாளுடைய இயல்பு வேற. என்ன வெவ்வேறுன்னு சொல்லிடுறேன். சில பேருடைய ஜேர்னி எப்படின்னா இன்னர் ஜேர்னின்னு சொன்னேன், உள்முக பயணம் அப்படிங்கிற. அவ எல்லாம் உள்ளுக்குள்ளேயே கேட்டுட்டே போவா, உள்ள. இப்ப பகவான் ரமணர் அது மாதிரியான ஒருவர், உள்ள நோக்கி எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது. இன்னும் சில பேர் எப்படின்னா வெளியே நோக்கிய பயணம், எல்லாம் வெளியில தான். அவன் என்ன சொல்லுவா, அது எப்படி நமக்குள்ள என்ன பண்ண முடியும், சும்மா வீட்டுல எப்படி உட்கார்ந்துருக்க முடியும், நம்ம வெளியில போய் 4 பேருக்கு 4 காரியம் பண்ணினா தானே. வெளியில தான் எல்லாமே. ஒரு பஜனைக்கு போகணும், ஒரு உபன்யாசத்துக்கு போகணும், ஒரு கிளாஸுக்கு போகணும், இல்ல ஒரு கோலம் போடணும், இல்ல யாருக்காவது போய் சோசியல் சர்வீஸ் பண்ணணும், எல்லாம் வெளிமுகத்து பயணம். அவர்களுக்கு கர்மயோகம் தான் சாத்தியம். அவர்களால் உண்மையிலேயே சாங்கிய கொள்கையின்படி ஆத்ம ஞானம் பெற்று உள்ளுக்குள் தேடுதல் என்பது ஒருபோதும் நடக்காது. ஏன் அவ தனியா ஒரு 5 நிமிஷம் உட்காராலே உட்கார மாட்டார். பைத்தியம் மாதிரி ஆயிடாதோ தனியா எப்படி உட்கார்ந்து இருக்கிறது, முதல்ல பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடாதோ. உண்மை, தனியா ஒரு செகண்ட் இருக்க முடியாது. இப்போ ஞான யோகம் பெறுகிறவர்கள்லாம் அப்படியே பத்மாசனத்துல உட்கார்ந்து, ஏன்னா கை காலெல்லாம் அசைச்சா பாருங்க மூச்சு ஆடும், மூச்சு ஆடுச்சுன்னா எண்ணம் ஆடும், மனம் கலங்கப்படும். மனசு ஒரே புள்ளியில இருக்கணும்னா மூச்சு அசையக்கூடாது. அப்ப என்ன பண்ணுகிறார்கள், அப்படியே பத்மாசனத்திலேயே உட்கார்ந்து அப்படியே 2 கையை கூட அப்படியே கோத்துன்னு விட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பா. உள்முக பயணம் போகும், உள்ளுக்குள்ள கேள்வி அப்படின்னு. இப்படி எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கிறது? இப்ப நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு 1 மணி நேரம் அப்படி பத்மாசனத்துல உட்கார்ந்து மூச்சு கிச்சு விடாம அப்படியே உட்காரு அப்படின்னா அவ்வளவு கூட ஒண்ணு வேண்டாம். 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே வலது கால் எது இடது கால் எதுன்னு தெரியாது. ஏன் காலெல்லாம் மறுத்து போயிடுறது, நம்மளால உட்கார முடியல அப்படின்பா. மாதிரி கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிற போது ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டு காலை போட்டு பிச்சுட்டு இருந்தார். அது ரொம்ப ஒட்டி போயிடுத்து ஒன்னோட ஒண்ணுன்னு படாத பாட்டு பிச்சுட்டு இருந்தார். அப்ப இன்னொருத்தர் கேட்டார், அனாவசியமா ஏன் காலை ஏன் பிக்கிறேன்னு.
ரொம்ப நேரம் ஆனவன் நம்ம கால் எது அவனோட கால் எது எது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே கால் மரத்து போறது. அப்புறம் உட்கார்ந்து ஒரு 20 நாள் 25 நாள் ராமகிருஷ்ணன் எல்லாம் தியானம் கூடுற போது சமாதி கூடுற போது 27 நாள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாராம். அப்படியே உட்கார்ந்து 27 நாள் ரமணர் 27 நாள் குகையில உட்கார்ந்துருக்காரு. பாதாள லிங்கத்துல திருவண்ணாமலையில 27 நாள் அந்த குகைக்கு உள்ள போய் உட்கார்ந்துருக்கார். நம்மளால 27 நிமிஷம் அப்படி இருக்க முடியுமா? நமக்கு இந்த சேனல்ல என்ன போச்சு, இன்னைக்கு நியூஸ் என்ன ஆச்சு, அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா, இன்னைக்கு அந்த சீரியல் அவ என்ன ஆனா. நீங்க ஒரு சீரியல் போயிட்டு இருந்த சித்தின்னு ஒரு சீரியல். அப்போ அமெரிக்காக்கு கல்யாணம் ஆகி போன ஒரு பொண்ணு அம்மாக்கு லெட்டர் எழுதியிருந்தா. என்ற அம்மா படிச்சு காமிச்சா. அந்த சித்தியில வேலுமணின்னு ஒரு கேரக்டர் வரும். அவ கேட்கறா, வேலுமணிக்கு கல்யாணம் ஆகி விட்டதா இல்லையா? இது பெரிய விஷயமா, அது ரொம்ப முக்கியமான விஷயமா. அவருக்கு அமெரிக்கால அப்ப தெரியல, இப்ப தெரியறது சன் டிவி, அப்ப தெரியல. கல்யாணம் ஆகி கொடுத்தோம் அம்மா மேல ரொம்ப கோவம். ஏன்னா அந்த டிவி சீரியல் பார்க்க முடியலையா. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வெளிமுகமா போய் சிக்கினுடுறோம் பாருங்க. அது இல்லாமல் அதை பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற. நீங்க உள்ளுக்குள்ள அந்த இன்னர் ஜேர்னி, உள்நோக்கிய பயணத்தை செய்வது என்பது ரொம்ப சிரமம். அந்த இன்ட்ரோவர்ட் உள்நோக்கி சென்று ஒன்றை தேடுவது, இன்னொன்று எக்ஸ்ட்ரோவர்ட் வெளிநோக்கி பயணத்தை செய்து ஒரு உண்மையினை கண்டுகொள்ளுதல். இப்ப ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணுவோம். ஞான மார்க்கம் அல்லது சாங்கியம் என்பதெல்லாம் உள்நோக்கிய பயணிகளுக்கு சாத்தியம். கர்மயோகம் என்பது வெளிநோக்கிய பயணிகளுக்கு சாத்தியம். அப்ப இவாளுக்கு எது முடியுமோ அதுல போனோம், அவளுக்கு எது முடியுமோ அதுல போனமே ஒழிய அது கரெக்டா இது கரெக்டா. நம்ம மனசுல இருக்கிற பெரிய குழப்பம் என்ன தெரியுமோ, ஒரு சரியான விஷயம் நமக்கு தெரியாம மற்றவாளுக்கு தெரிஞ்சிடுமோ. அவ கரெக்டா மோட்சத்துக்கு போய் நம்ம அட்ரஸ் இல்லாம, மோட்சத்தோட அட்ரஸ் கையில இல்லாம நாம எங்கேயாவது தெருவா நரகத்து வழியால சுத்த ஆரம்பிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எல்லார்ட்டையுமே அந்த அட்ரஸ் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவ கிட்ட மோட்சத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் கையில கொடுத்திருக்கிறார். நம்ம அதை தொலைச்சிட்டோமோ, இன்னொருத்தருக்கு தான் தெரியுமோ, நமக்கு தெரியாதன்னு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த முதல்ல இந்த மனநோயில இருந்து வெளியே வந்தா போறோம். என்ன, நமக்கு கிடைக்காத ஏதோ ஒண்ணு மற்றவருக்கு கிடைச்சிடும். அந்த கிளாஸ் போறாளே, அந்த கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறா, ஓ அந்த கிளாஸ்ல இது மாதிரி, அது வழியா போனா சீக்கிரமா மோட்சத்துக்கு போயிடலாம். ஏன்னா அது எக்ஸ்பிரஸ் பஸ், இதெல்லாம் ஆர்டினரி பஸ் இல்லையா, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். அது வழியா போனா மோட்சத்துக்கு சீக்கிரமா போயிடலாம். அந்த சாமியார் வழியா போற போது சீக்கிரமா போய் சேரலாம். இந்த சாமியார் கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவார் மோட்சத்துக்கு. அப்படி அர்த்தமா? நாம எதுல லயிக்கிறோமோ அதுல பூர்ணமாக லயிச்சுட்டா எல்லாமே மோட்சத்துக்கு தான் அழைச்சுன்னு போறது. பட் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நாம போற பாதை தப்போ, மத்தவா போற பாதை கரெக்டோ. இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்னன்னா மெல்லி அகங்காரம். என்ன, நாம போறதுதான் கரெக்ட், மத்தவா போறதெல்லாம் தப்பு. இது ரெண்டுமே சிக்கல். இப்ப மத்தவா போறதெல்லாம் தப்புன்னு சொல்லவும் நமக்கு ரைட் இல்ல. நாம போறது தப்போ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய குண இயல்புக்கு ஏற்ற ஒரு வழிமுறையை நாம தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். சோ முதல்ல அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொன்னார், ஆத்மாவை பத்தி எல்லாம் சொன்னார். கிளீனா அப்சர்வ் பண்றார். அந்த பயலுக்கு அது மண்டையிலேயே ஏறல, ஆத்ம ஞானத்துக்குரிய நிலையே இல்லை. அவர் ஏன் அந்த டெஸ்ட் பண்றார்? முதல்ல அவனுக்கு சாங்கியா சொல்றாருன்னு கேட்டா அவன் என்ன சொன்னான், சத்திரிய தர்மத்தை விட்டுட்டு பிராமண தர்மத்தை பின்பற்றுகிறேன். என்ன, நான் காட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுப்பது யார் தர்மம்? நான் காட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறேன், நான் இவாளெல்லாம் கொல்ல மாட்டேன், ரத்தம் சிந்த நான் எப்படி கொல்லுவேன்னா. அவனுடைய பேச்சு சத்திரிய தர்மத்துக்குரிய இயல்பிலே இருந்து தான் ஒரு அந்தன தர்மத்துக்கு மாறிவிட்ட மாதிரி இருந்தது. உடனே பகவான் என்ன பண்ணார், அந்தன தர்மத்துக்குரிய அந்த உண்மையான ஞானத்தை ஆத்மாவில் தேடி ஆத்மாவில் திருப்தி அடையக்கூடிய சாங்கியா சொல்றார். பட் அந்த பயத்தை ஒண்ணுமே எஃபெக்டே இல்லை, அதுக்குரிய மாற்றமே ஏற்படல. இப்ப உண்மையிலேயே அர்ஜுனன் ஞானியா இருந்தா என்ன சொல்லணும், இது சாங்கியா சொல்லி முடிச்சு ஆத்மாவோட இயல்பை சொன்ன உடனே, ஆத்மஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, ஓ பகவானே நான் ஆத்மானா என்னன்னு உணர்ந்து விட்டேன், ஆத்மாவில் லயித்தல்னா என்னன்னு கத்துன்னு விட்டேன், ஆத்ம திருப்தினா என்னன்னு தெரிஞ்சுன்னு விட்டேன், எனக்கு வழிகாட்டேன், தேங்க்யூ வெரி மச், பரவிட வேண்டியதானே. இப்ப 3வது அத்தியாயத்து முதல்ல என்ன சொல்றான், அந்த 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 சாங்கியாவுடைய கடைசியில கர்மயோகத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். கேட்கிறான், ஜனார்தனா கர்மத்தை விட ஞானம் சிரேஷ்டமானது என்றால் கேசவா ஏன் என்னை கர்மத்தில் ஈடுபட சொல்லுகிறாய்? சோ முதல்ல அவர் சொல்லிக் கொடுத்த ஞானத்தை அவன் பிடிச்சுட்டான்னா திரும்பி இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா, அந்த வழியில பேசாம போக வேண்டியதுதானே. நமக்கு அதுல தீர்மானமாக ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு அப்படின்னா எதுக்கு திரும்ப திரும்ப இன்னொருத்த போய் கேட்கணும்? நீங்க அவன் ஞானி ஆயிட்டான், ஞானத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே காட்டுக்கு போக வேண்டியதுதானே, ஏன் போல? திரும்பி திரும்பி கேட்கிறான், அர்ஜுனா நான் கேசவா நான் என்ன பண்ணணும், ஏன் என்ன நீ இன்னும் குழப்பற அப்படின்னு. அப்போ தீர்மானம் ஆயிற்று. என்ன, அந்த சாங்கியம் என்ன சொல்லப்படுகிற ஆத்ம ஞானத்துக்கு அர்ஜுனன் தகுதியற்றவன் என்பது தெளிவாகி விட்டது.
இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன? அவன் வந்து பரபரப்புடையவன், வெளிமுக தேடுதல் உடையவன், உள்முக தேடுதல் குறைவாக உடையவன். வெளிமுக தேடுதல் உடையவனுக்குரிய வழிமுறை என்ன? கர்மயோகம் தான். இதுதான் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா நம்மள 99.9% மக்கள் வெளிமுக தேடல் தான் உடையவர்கள். உள்முக தேடல்ங்கிறது நமக்கு ரொம்ப கம்மி. நான் கேட்கிறேன், நான் இப்படி பிளைனா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நம்ம எத்தனை குரு மாத்திருக்கோம் தெரியுமா? ஒரு சின்ன கேள்வி, எத்தனை குரு மாத்திருக்கோம் தெரியுமா? என்ன, இப்போ ஒரு பெரிய மடத்துல அத்வைத்த சன்னியாசி வந்தா அங்கேயும் போவோம், துவைத்த சன்னியாசி வந்தா அவ காலையும் போய் விழுவோம். அப்புறம் வந்து குண்டலினி யோகம் அப்படின்னு யாராவது கத்து கொடுத்தா அவாட்டையும் போயிட்டு வருவோம். ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா ஒன்னு அதுக்கும் போயிட்டு வந்துருவோம். ஈசா யோக மையம் சரி அதுக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏன், எங்க போனாலும் நாம மாற போறது இல்லை, நமக்கு தெளிவா தெரியும். இதோ நம்ம குருமார்கள் நம்மளால கெட்டு போகாம இருந்தா நல்லதே ஒழிய, நம்ம ரொம்ப வெரி கிளியர். என்ன, எல்லா கிளாஸும் போவோம், எல்லாம் கத்துன்னு வருவோம், ஆனா என்ன, நாங்க ஒண்ணும் மாற மாட்டோம். இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு குருவை நாம ஏன் மாத்தணும்? இவ்வளவு குருவை, இத்தனை வழிமுறைய, இத்தனை வழியில போய் சேரக்கூடிய வழிமுறைய ஏன் மாத்தணும்? நமக்கு ஏதாவது ஒண்ணுல திடமான நம்பிக்கை வந்து அதுலயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவோ போயிருக்கலாமே. பக்தி யோகத்துக்கு வரோம், பஜனைக்கு வரோம், தென் வந்து குண்டலினி யோகத்துக்கு போறோம், அப்புறம் வந்து பிராணாயாம பயிற்சினா அதுக்கு போறோம், உடனே வந்து அப்புறம் பிலாசபி உபநிஷத்துனா அதுக்கு போறோம். எல்லா லெவல்லையும் நம்ம இருக்க விரும்புறோம். அப்ப என்னன்னா எதுலயுமே சீரியஸா உள்ள போக முடியல. ஏதான ஒரு வழிமுறையில தீர்க்கமா இருக்கிறது நல்லது. அதை விட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் 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 பார்த்தோம்னா ஒண்ணும் இல்லாம ஆகி போயிடுறோம். இல்ல என்ன சிக்கல் தெரியுமா? எதுவுமே தப்பு இல்லை. இதுல உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், எதுவுமே தப்பு இல்லை. ஆனா இந்த எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்றதுல என்ன குழப்பம் வருது? எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா நம்மால் எதையுமே செய்யறது இல்லை. பாருங்களேன், ஒரு 4-5 வழி இருக்கு ஒரு இடத்துல, நான் அங்க நின்றுட்டு இருக்கிறேன், நடுத்தல நிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், உதாரணத்துக்காக. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வந்து கேட்கிறார், சார் இந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி போலாம் அப்படி. உண்மையிலேயே இந்த ரோடு வழியாவும் போய் வரலாம், அந்த ரோடு வழியாவும் போய் வரலாம், அந்த ரோடு வழியாவும் போய் வரலாம்னு வச்சுங்க. நான் அவரை பார்த்து சொல்றேன், எப்படி வேணாலும் போலாம் சார், உங்களுக்கு அங்கதானே போய் சேரணும், இப்படி போய் அப்படி வரலாம், இப்படி போய் இப்படி போய் இப்படி போலாம், மறுபடியும் இப்படி போய் இப்படி போலாம், எப்படி வேணாலும் போலாம்னு சொன்னு வச்சுங்க. அவன் போக மாட்டான், இன்னொருத்த கேட்டுட்டு போகும். அவனுக்கு பயம் வந்துடும், இந்த ஆள் சொல்றதை நம்ப முடியாது, எப்படி போனாலும் வரும்னு. அது போய் வரலன்னு இப்ப அவனுக்கு திருப்தி வேணும்னு வச்சுங்க, உங்களுக்கு எங்க போகணும் அங்கதான் இப்படி போங்க, அவங்க இஸ் வெரி ஹாப்பி. ஏன் அப்படி சொன்னாதான் அது உறுதி மாதிரி தோன்றது. எப்படி போனாலும் போலாங்கிறது உண்மைதான். உண்மையா இருந்தா கூட அதை சொல்ற போது எப்படியுமே போறதுக்கு மனசு வரல இல்லையா? சோ பகவான் ஒவ்வொரு சாப்டர்ல என்ன பண்ணுவார் தெரியுமோ, அதை பேசுற போது பக்தி யோகத்தை பின்னாடி பேசுறாரு. நீ வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம், என்ன பஜித்தா போதுமானது, என்ன கும்பிட்டா போதுமானது, பக்தி யோகத்தை பத்தி பேசுறாரு. அங்க பாத்தீங்கன்னா பக்தி யோகம் தான் என்டையர்லி டாமினன்டா நிக்கும். கர்மயோகத்தை பேசுற 3வது சாப்டர்ல அதுதான் ரொம்ப பிரமாதமா நிக்கும். சாங்கியா பிலாசபி பேசுற 2வது சாப்டர்ல அதுதான் ரொம்ப பெருசா நிக்கும். ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவங்க உங்களுக்கு எதுல இஷ்டம் இருக்கோ அதுல போட்டோம், அதை விட்டுட்டு நாம வந்து எல்லா வழியாவும் போலான்னு பொதுவாவே சொல்லிக் கொண்டிருந்தால் எந்த வழியிலும் மனிதன் பயணப்பட மாட்டான். சோ நம்ம முதல்ல ஒரு கன்விக்ஷனுக்கு வரணும். நாம் எத்தனை குருமாரிடத்தில் போனாலும், எத்தனை வகையான வழிமுறைகளை மாற்றிக்கொண்டாலும், எத்தனை வகையான ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டாலும் நாம் அடைய போகிற இலக்கு ஒன்றுதான். ஏதேனும் ஒன்றில் பயணப்பட்டு விடுவது நல்லது. இதுல போலாமா, அதுல போலாமா, அதுல போலாமா, இதுல போலாமான்னு மாறி மாறி போறச்ச என்ன ஆறுது? எங்கேயுமே நம்மால போய் சேர முடியவே இல்லை. திரும்ப இங்க, திரும்ப அங்க, திரும்ப அங்க, திரும்ப இங்க, மாறி மாறி எல்லாமே இருந்த இடத்துல இருந்து ஒரு இம்மி கூட நகர்றதே இல்லை, நகர முடியறதே இல்லை. ஒரு ஜென்ல ஒரு கதை சொல்வா, படகுல ஏறி உட்கார்ந்து ராத்திரி முழுக்க துடுப்ப போட்டு 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 ஒருத்தன் போயிடலான்னு அது இல்லாம நீ ராத்திரி எல்லாம் துடுப்பு போட்டு என்ன பிரயோஜனம்? ராத்திரி எல்லாம் விடிஞ்சு விடிஞ்சு துடுப்பு போட்டு, ஆனா படகு புறப்படல இல்லையா? அப்ப அது எந்த இடத்துக்கு போய் சேரும்? அது மாதிரி நம்ம 7-8 துடுப்பு போடுறோம், எல்லாம் பண்றோம், ஆனா அந்த கட்டை இன்னும் அவிழ்க்கல. என்ன பயம்னா தப்பான பாதையில போயிடுவோமோ, யாரான ஒரு குரு காட்டுற வழியில மட்டும் போய் மத்தவாலாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் நம்ம போகாம போயிடுவோமோ. இந்த கன்ஃபியூஷன், இந்த பயம், இதுதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை. நம்முடைய ஸ்வயம் ஒண்ணு சொல்லும், இதான் உனக்குரிய வழிமுறை, அந்த வழிமுறையை எடுத்துனுட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கவன். இப்ப அர்ஜுன் என்ன கேட்டா, நீ முதல்ல எனக்கு என்ன சொன்ன? சாங்கியா சொன்ன, ஞானம் மேலானதுன்னு சொன்ன. பட் என் பண்ற போது சித்தப்பிரஜனை பத்தி சொல்ற. சித்தப்பிரஜன் எப்படி? அவன் ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவனாய் இருக்கிறான், ஆனா அவன் செயலை விட்டவன் அல்ல.
அவன் செயல் செய்யறான், உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து கொண்டே இருக்கிறான். அவன் இன்பத்துக்கு இன்பப்படல, துன்பத்துக்கு துன்பப்படல. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையிலே தன்னிலை இழவாதவனாகவே நின்று கொண்டு சுகம் துக்கங்களை சமமாக எண்ணிக்கொண்டு இந்த இரட்டை மனோபாவங்கள், துவந்த நிலை, இந்த இரட்டை மனோபாவங்கள் என்று விலகி வெளியில வந்து எப்போதும் சாந்தம் குன்றாதவனாகவே இருக்கிறான். இப்படி சிதப்பிரஜனுக்குரிய லட்சணத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிறார். இப்ப கேட்கிறான், நீ ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்ல. நீ முதல்ல ஞானத்தை பேசுற, அப்புறம் கர்மத்தை பத்தி பேசுற. நானே இங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன், இன்னும் நீ என்ன அதிகமா கன்ஃபியூஸ் பண்றிய. இதுக்கா நான் உன்னை கேட்டேன். ஹே ஜனார்தனா, கர்மத்தை விட ஞானம் சிரேஷ்டமானது என்றால் கேசவா, பின் ஏன் என்னை கர்மத்தில் ஈடுபட செய்கிறீர்கள்? அவரு டெஸ்ட் பண்றார், ஞானத்தை சொல்றார், கர்மத்தை சொல்றார், ஞானத்தை சொல்றார், கர்மத்தை சொல்றார். ஏன் இவனை நாடி பிடிக்கிறார். இவன் உண்மையான ஞானிக்குரிய லட்சணமா இருந்தா போட சன்னியாசியா போயிடு, விட்டுடுவார். நீ பாட்டுக்கு காட்டுல போய் பிச்சை எடுத்து விட்டுடுவார். ஆனா அவன் பேசுவதெல்லாம் ஞானி மாதிரி பேசுறானே ஒழிய ஆழ்மனதில் ஒரு கர்மத்தை செய்கிற இயல்புடைய சத்திரிய மனோபாவம் தான் இருக்கு. சோ இவனுக்கு ஏத்த மாதிரியே அவரு ரெண்டையும் மாறி மாறி பேசுறார். இவன் என்ன மனோநிலை இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஞானத்தை புகழ்ந்து பேசுறார், கொஞ்சம் கர்மத்தை புகழ்ந்து பேசுறார், கொஞ்சம் ஞானத்தை புகழ்ந்து பேசுறார், கொஞ்சம் கர்மத்தை புகழ்ந்து பேசுறார். இப்ப கேட்கிறான் அர்ஜுனன், கமான் இந்த ரெண்டையும் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத, ஏதாவது இன்னும் ஒன்னே ஒன்னு சொல், கிளியரா சொல். என்ன கர்மம் தான் சிரேஷ்டமானதுன்னு அது சொல்லு கிளியரா. நீ ஞானம் தான் சிரேஷ்டமானதுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறிய, இப்பயே என்ன திடீர்னு கர்மாவில ஈடுபட சொல்ற, கர்மத்தை நோக்கி என்ன செலுத்துற, எனக்கு விடை கொடு. இப்போ நம்ம முதல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டோம், ரெண்டும் ஒரே எல்லைக்கு தான் போகுது அப்படின்னு. அது இப்ப தீர்க்கமா ஒரு புரிஞ்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள போயிடலாம். இந்த வெளிமுக பயணம்னு கர்மத்துல செய்கிறவர்கள், வெளிமுக பயணம்னு போகிறவர்கள் பூரணம், பூரணத்துவம் அப்படின்னு இறைவனை உணர்வார்கள். வெளிமுக பயணம் செய்கிறவர்கள் இறைவனை பூரணன், பூரணத்துவம், இன்பினிட் அப்படிங்கிற கோணத்துல பிரம்மம் அப்படின்னு போய் இவனுடைய பயணம் முடியும். இந்த உள்முக பயணம் போகிறாங்க பாத்தீங்களா, உள்நோக்கிய பயணம், அவர்கள் எப்படி போய் இறைவன்ட்ட மொத்தமா சேருகிறார்கள்? நத்திங்னஸ், சூன்யம், ஏதுமற்ற பாழ்வெளி, எதுவுமற்ற பெருநிலை, ஏதுமற்ற பாழ்வெளி. அப்ப அவளது என்னன்னா இப்படி தேடிக்கொண்டே போகிற போது உள்முக பயணத்துல அது சூன்யம் என்ற நிலையிலே நிர்வாணா அப்படிங்கிற லெவல்ல போய் முடியுது. புத்தர்னா அப்படி போனவர், நத்திங்னஸ் வழியாக போனவர் புத்தர். சங்கரர் மனித மனத்தினுடைய இயல்பை தெரிந்து கொண்டு பரபிரம்மம் அப்படின்னு வெளிமுக பயணம் போலவே உள்முக பயணத்தை நடத்தி காண்பித்தவர். ஏன்னா ரெண்டையும் ஒன்னாக்குறதுக்காக மேக்சிமம் ட்ரை பண்ணவர் சங்கரர் தான். இப்ப மற்றவர்கள் ராமானுஜர்லாம் என்னன்னா முழுக்க முழுக்க வெளிமுக பயணம், பக்தி, பகவான துவைதத்திலே வச்சுடு, தனியா வெளியிலேயே வைத்துக் கொண்டு பூஜை பண்ணு, ஒருபோது நீ அவனா ஆக முடியாது, அவனை பூஜை பண்ணி அந்த இடத்துக்கு கிட்டக்க வேணா நீ போகலாம், அதுக்கு மேல நீ போக முடியாது. சோ அந்த டியூவாலிட்டி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அது முழுக்க முழுக்க வெளிமுக பயணம். எனவே வெளிமுக பயணத்தில் ராமானுஜர் இட்டு செல்லுகிறார். வெளிமுக பயணத்தில் வேறு பல மத்வ ஞானிகள் எல்லாம் விட்டு போகிறார்கள். வெளிமுக பயணத்தில் இறைவனை நோக்கி கர்ம யோகிகள், காந்தியடிகள், ஆச்சாரியா வினோபா பாவே, இன்னும் பலவிதமான அந்த கர்மயோகத்தை பால கங்காதர திலகர், இவர்களாம் வெளிமுக பயணம். ஆனா புத்தர் எப்படின்னு கேட்டா உள்முக பயணம். ஏன் எல்லாத்தையும் மறுதளித்துக் கொண்டே வர்றது, இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல அப்படின்னு போய் என்டையரா சூன்யத்துல முடியாது. அப்போ இது பூரணத்தில் முடிகிறது, அது சூன்யத்தில் முடிகிறது. இந்த பூரணத்தில் முடிவது பிரம்மத்தில் முடிகிறது, சூன்யத்தில் முடிவது நிர்வாணா அப்படிங்கிற நிலையில போய் முடிகிறது. பட் என்னன்னா ரெண்டு ஒண்ணுதான். இந்த ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கறத தான் அந்த கடைசி ஸ்லோகத்துல சொன்னார். இப்படிப்பட்ட ஸ்திதப்பிரஜன் பிரம்ம நிர்வாணத்தை அடையாமல் வேறு எதை அடைய முடியும்? ஏன் கீதை பெரிய நூல்னு கேட்டா, அதுவரையில் அத்வைத ஞானிகள், பிரம்மத்தை ஒத்துக்கொண்டவர்கள் புத்தருடைய நிர்வாணம் அப்படிங்கிற தத்துவத்தை ஏற்கவே இல்லை அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி புத்தர் வழியில போகிறவர்கள் நாஸ்திகர்களாகவே கருதப்பட்டார்களே ஒழிய அவர் உண்மையான இறை ஞான அனுபவத்தை அடையவில்லை என்று உலகம் கருதி கொண்டிருந்தது. இதை உடைச்சி எறிகிற நூல் எதுன்னு கேட்டா கீதை தான். ஏன் கீதை எந்த வகையாக போனாலும் அவன் அடையிற இடம் அதுதான். இதுக்கு பிரம்மம்னு ஒரு பேர் இருக்கு, நிர்வாணான்னு ஒரு பேர் இருக்கு. த்ரூ நத்திங்னஸ் ஒருத்தர் வர முடியும், எல்லாமா இன்ஃபினிட் அப்படிங்கிற கோணத்துல இன்னொரு வர முடியும். இப்ப நீ எண்ணிக்கிட்டே போறீங்க, 1 2 3 எண்றீங்க, 10 எண்ணுவீங்க, 100 எண்ணுவீங்க, லட்சம் எண்ணுவீங்க, கோடி எண்ணுவீங்க, பல கோடி எண்ணுவீங்க. அப்புறம் என்ன சொல்வீங்க? இன்ஃபினிட் தான். அப்போ எண்ண முடியாமைன்னு ஒரு எல்லை வந்து நிறுத்தா இல்லையா? எண்ண முடியாமை. சரி, எண்ணிக்கிட்டே போறீங்க, கீழே 1 0, அப்புறம் என்ன? எண்ண முடியாமை. எண்ண முடியாமை நத்திங்னஸ்லயும் இருக்கு, எண்ண முடியாமை இன்ஃபினிட்லயும் இருக்கு. அப்ப அது ரெண்டும் ஒரே புள்ளில சந்திக்கலையா? எண்ண முடியாமை ஒரே புள்ளில வந்து சந்திச்சு இல்லையா?
நீங்க டிவி சேனல் பார்த்துட்டே இருக்கிறீங்க, வரிசையா அப்படி பார்த்தா 49, 50, 89, 90, 100 டபக்குன்னு 0 வந்துடும் இல்லையா? டபக்குன்னு 0 வந்துடுது. அப்ப என்னன்னா நத்திங்னஸும் ஒண்ணுதான், பூரணத்துவமும் ஒண்ணுதான், சூன்யமும் ஒண்ணுதான், பிரம்மமும் ஒண்ணுதான், நிர்வாணமும் ஒண்ணுதான், பிரம்மமும் ஒண்ணுதான். அதனால்தான் பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு உன்னதமான கொள்கையாக கீதை அறிவிக்கிறது. இப்போ அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு ஏதாவது கிளியரா ஒரு வழி காட்டுடா, ஏதாவது ஒன்ன சொல்லிடுறான். நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க எல்லாம் சரின்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, சரி சிம்பிளா ஏதாவது ஒரே ஒரு வழிமுறையை மட்டும் சொல்லுங்களேன், நாங்க கரெக்டா போய் அடையிறாப்புல ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்களேன். இன்னும் கேட்கிறான் கிருஷ்ணா, இத்தகைய கலப்படமான வசனங்களை சொல்லி என்னுடைய புத்தியை குழப்புகிறீர்கள், மேல மேல வந்து நீ என்னை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ற, மயக்கமடைய செய்கிறீர்கள். அதனால் எதனால் நான் நன்மை அடைய முடியுமோ அந்த விஷயத்தை நிச்சயப்படுத்தி விளக்குங்கள். இப்பதான் அந்த பய விஷயத்துக்கு வந்தா, என்ன தனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு அப்படின்னா. நீங்க டாக்டர்ஸ்ட, சைக்காலஜி தெரிஞ்சவாட்ட, பெரிய பெரிய மகான்கள்ட்ட எல்லாம் வந்து உட்கார்றவா ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு லைஃப்ல ஒரு பிரச்சனை, பொய், இவன் பிரச்சனை அது. அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறார், அவருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல், அவர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிவிட்டார், அதனால இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரை வர சொல்லுனார். அவன் எப்படி வர முடியும், இதான் வந்துட்டானே. இது மனுஷனுக்கு ஒரு இயல்பு. டாக்டர்கிட்ட கூட ஒரு கன்சல்டேஷன் கேட்கிற போது சில விதமா சில நோய்கள் சொல்ல முடியாது. அவன் ஃப்ரெண்டுக்குன்னு ஆரம்பிப்பான். ஏன் ஃப்ரெண்டு, அவ்வளவு அத்தியந்தமான ஃப்ரெண்டா, அவனுக்காக நீ உயிர் வாழற? தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லாம பாக்கி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட்டு இருக்கிற, ஏதோ மத்தவாளுக்கெல்லாம் என்னன்னு கேட்கற மாதிரி கேட்கறது. இப்போ பழமொழிய சொல்லுவான், பக்கத்தலைக்கு பாயசம் அப்படின்னு, ஏதோ மத்தவாளுக்கா கேட்கற மாதிரி கேட்கறது. ஆனா ஆழ் மனதில் நோக்கம் என்ன, தனக்கு. சில பேர் இருக்கா பாருங்க, சில மாஸ்டர்ஸ் என்னன்னா அவ ஓப்பனா அதுக்கு வர வரைக்கும் விட மாட்டான். அப்படியா, அது இன்னும் 2 கேட்டு 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 அவனை கீழே கொண்டு வந்து கடைசியில யோ எனக்கு தான் அப்படி வா, நேர விஷயத்துக்கு வா. இன்னும் சில பேர் கேட்பா, பிரசாத பொட்டலம் அவளுக்கு கொடுக்கணும், உனக்கு வேணும் நேரம் கேளு, உனக்கு வேணும் நேரம் கேட்ட வேண்டியதானே, அவளுக்கு வேணும் இவாளுக்கு வேணும் அப்படி தனக்கு தான் அப்படின்னாதான் ரைட் எடுத்துன்னு போ. இது சிலருடைய இயல்பு. எப்படி ஓபன் கன்ஃபெஷன் வரணும், அந்த பாயிண்ட்ல வந்து நின்னுடணும். இப்பதான் அர்ஜுனன் அந்த இடத்துக்கு வரான். என்னன்னா, நீ சொல்லதான் கரெக்ட், சாங்கியாங்கிற, பிலாசபிங்கிற, யோகம்ங்கிற, அது சரி, எனக்கு எது சூட் ஆகும்னா, எனக்கு எது கரெக்டா இருக்கும் அதை சொல்லு. நீ என்ன நல்லா தெரிஞ்சவ, உனக்கு தெரியாதான் எனக்கு என்ன வேணும், அதை விட்டு ஏன் என்ன கன்ஃபியூஸ் பண்ற, எனக்கு என்ன வேணுங்கிறத தயவு செய்து விளக்கி சொல். இந்த இடத்துல கூட ஒரு தப்பு இருக்கு. என்ன, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இன்னொருத்தர் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் தானே முதல்ல உணரணும். எனக்கு என்ன வேணுங்கிறத இன்னொருத்தர் எப்படி சொல்லிட முடியும்? நீங்க ரமண மகரிஷி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க விட கண்டுபிடிச்சிட்டீங்களாமே அப்படி. ஆமா, இப்ப என்ன அப்படின்னு. அப்போ நான் யாருன்னு சொல்லுங்களேன். அவர் சொன்னாரு, நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேனே ஒழிய நீ யாரு, நீ யாருங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்ட். நான் யாருங்கிற கொஸ்டினுக்கு ரமணர் விடை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னா இது என்ன நியாயம்? சோ எனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லு அப்படின்னா உனக்கு என்ன வேணுங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏன், உன்னை விட உனக்கு நேரா வேற யாரும் இல்லை. உனக்கு ரொம்ப பக்கத்துல யாரு இருக்கா? நீ தான் இருக்கிற. அப்போ நீ சொல்லு உனக்கு என்னதான் வேணும். அப்பதான் வரான். அதான் அவன் சத்திரியன் தான், சத்திரிய தர்மம் தான் ஆழ் மனசுல இருக்கு. இவ்வளவு நேரம் பொய்யா ஒரு ஞானி மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறான். கடைசி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும், தான் தான் அந்த நிலை, எனவே தனக்கு அதை வழிகாட்டு அப்படின்னு கேட்கணும். இப்ப அத அந்த 2வது ஸ்லோகத்தை சொல்றா, கிருஷ்ணா நீ இந்த மாதிரி 2 கலந்த வாசகத்தை பேசுற இத்தகைய கலப்படமான வசனங்களை சொல்லி என்னுடைய புத்தியை குழப்புகிறீர்கள், மயக்கமடைய செய்கிறீர்கள். மேலும் மேலும் என்ன நீங்கள் மயக்கமடைய செய்கிறீர்கள். அதனால் எதனால் நான் நன்மை அடைய முடியுமோ அந்த விஷயத்தை நிச்சயித்து சொல்லுங்கள். இப்போ அர்ஜுனன் அப்படிங்கிற பேருக்கு, அர்ஜுனுடைய ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. தனம் ஜெயன், தனத்தை ஜெயித்தவன். காண்டீபத்தை கையில் வைத்திருப்பவன் காண்டீபன். அப்புறம் வெள்ளை குதிரை உடையவன். இப்படி நிறைய பேர் இருக்கு அவனுக்கு, ஒவ்வொரு பேருக்கும். அர்ஜுனன்கிற பேருக்கே ஒரு காரணம் சொல்றான்.
ருஜ் அப்படிங்கிறது என்ன? ருஜ் அப்படிங்கிறது நேரானது, ஸ்டடி. ருஜ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா. அர்ஜ் அப்படின்னா நெகட்டிவ், அதாவது நேரானது அல்லாதது. அப்ப என்ன அர்த்தம்? ஏறுமாறாக ஆடிக்கொண்டே இருப்பது. அந்த அர்ஜ் அப்படிங்கிறதுக்குரிய மீனிங்கே அது ஸ்ட்ரைட்டா இல்ல, ஸ்டெடியா இல்ல, உறுதியா இல்ல. அது எப்போதும் சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதும் அந்த தன்மையில் இருக்கிறவன் ஆண்பால் விகுதி போட்டா தட் இஸ் கால்ட் அர்ஜுனன். சோ அர்ஜுனன் யாருன்னா நம்மளுடைய ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ். ஏன் நாம எதுலயான ஸ்டடியா இருந்திருக்கோமோ? நீங்க என்ன சாயங்காலம் உபன்யாசத்துக்கு போவேல? போனாலும் போவேன். ஏன் போறதா இல்லையா? அப்படி சொல்ல முடியாது, போயிடுவேன். இல்ல நீங்க போனா ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்க அங்க போனா அந்த சேர்ல ஒரு கட்சி போட்டு வச்சிருங்கோ, நான் வந்து உட்கார்ந்து உள்ளார் பாக்குறேன். கீழே உட்கார முடியல, காலெல்லாம் வலிக்கிறது. அந்த மனுஷன் வேற 9னா 9 வரைக்கும் கரெக்டா பேசுற, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி விட மாட்டேங்கிறார். கீழே உட்கார முடியல, அதனால நீங்க போனா அப்படி சொல்ல முடியாது. ஏன் நானே போகாம இருந்தாலும் சரி. அப்ப நீங்க போலேன்னா ஒரு உபகாரம் பண்ணுங்களே. என்னன்னா, எங்காவது சாவியை கொடுத்துட்டு போறேன், நான் முதல்ல போயிடுறேன், குழந்தைகள்லாம் வரும், நான் டைனிங் டேபிள்ல டிஃபன்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அவளை சாப்பிட்டுட்டு படிக்க சொல்லுங்க, நான் வந்துடுவேன், நீங்க இங்கதான் இருக்கலாம், சாவி கொடுத்துட்டு. அப்படி சொல்ல முடியாது. போனாலும் போயிடுவேன். என்ன பண்ணலாம்? போனாலும் போவாராம், போகாம இருந்தாலும் இருப்பாராம், போகாமையே போவாராம், போயிட்டே போகாம இருப்பாராம். நீங்க இவரை நம்பி யாராவது ஒரு காரியம் பண்ண முடியும்? ஏன்னா அவ்வளவு கன்ஃபியூஸ், அவ்வளவு ஸ்டெடி மைண்டே கிடையாது, அவ்வளவு கன்ஃபியூஷன். அது வேற ஒண்ணும் இல்ல, இவர் போறாரா இல்லையாங்கிறது இவரை பொறுத்தது இல்ல. யாரான ஒரு ஸ்கூட்டரை கொண்டாந்து நிறுத்தி வாரும் போலாம் அப்படின்னா அதுல போயிடுவார். வேற ஒருத்தர் கொண்டாந்து வாரும் சினிமாக்கு போலாம், சினிமாக்கு போயிடுவார். அவருக்கு வந்து ஒரு ஸ்கூட்டரின் பின் சீட்டு தான் லட்சியமே ஒழிய எங்க போகணுங்கிறத பத்தி எல்லாம் ஒரு பெரிய லட்சியமே கிடையாது. ஆறு வந்து நிறுத்துறாலும் அவளோட ஏறி எங்க போகணுமோ அங்க போயிட வேண்டியதுதானே ஒழிய இங்கதான் போகணும்னு பெரிய கன்ஃபியூஷன் பழ போறத. இப்ப இது அவ்வளவு கன்ஃபியூஷன் லைஃப்ல நீங்க எடுத்துங்க. பல பேருக்கு பல விஷயத்துல ஸ்டெடி மைண்டே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஊசலாடுதல் அப்படிங்கறதா ருஜ் அருஜ். அப்ப என்ன ஆகுது? அர்ஜுனன் ஊசலாடுகிற மன இயல்பு உடையவன், எதிலும் உறுதி இல்லாத மன இயல்பை அது டினோட் பண்றது அப்படின்னு அதை பத்தி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அவன் இப்ப குழப்பத்தில் இருக்கிறான். என்ன குழப்பத்தில் இருக்கிறான்? நீ என்ன ஆத்மா பத்தி பேசி தொலைக்கிற, ஆத்மா வந்து என்னைக்கும் அழிவில்லாதது அப்படின்லாம் சொல்றேன், இவ்வளவு சொல்லிட்டு ஞானியை பத்தி பேசுறது, என்ன போர்ல போ அப்படிங்கிறியே, என்ன இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றியே அப்படின்னா. மற்றவ யாரும் கன்ஃபியூஸ் பண்றது இல்ல, நாம தான் கன்ஃபியூஸ் ஆகிறோம். நீங்க ரொம்ப சிக்கலான டயத்துல கூட சில பேர் கன்ஃபியூஸே ஆறதில்ல, அவ்வளவு கிளாரிட்டி இருக்கு. என்னுடைய ஃபாதர் வந்து ஒரு 65 வயது அவருக்கு காலமான போது ஹார்ட் அட்டாக்ல காலமான 3வது அட்டாக் அவருக்கு. யாரும் பிலீவ் பண்ண முடியாது. ஹார்ட் அட்டாக் போது அங்க இருக்கிற டாக்டர் பரபரப்பரன்னு ஒரு யங்ஸ்டர் பரபரப்பரன்னு ஓடுறார். அந்த 3rd அட்டாக் இவருக்கு அப்படிங்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரா, இங்க வாங்க, என்ன நீங்க வாழ வேண்டிய வயசு, அதனால இவ்வளவு பரபரப்பா இருந்தா ஹார்ட்டுக்கு ஆகாது. யாரு? ஹார்ட் டாக்டருக்கு பேஷண்ட் சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் கதை முடிஞ்சது, நீங்க வாழ வேண்டிய வயசு, இவ்வளவு படபடப்பு ஆகாது. அந்த டாக்டர் வெளில வந்து சொன்னார், நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரீட் பண்ணிருக்கேன், எப்படியான என்ன காப்பாத்துங்கிற ஏக்கம் தான் கண்ணில் இருக்குமே ஒழிய நான் போயிட்டு வரேன்ற நிம்மதி இருக்கிற மனுஷால பார்க்க முடியாது. உங்க அப்பா ஒரு ஆச்சரியமான மனுஷன், ஒரு சாதாரண சிங்கர் தான், சீர்காழி கோவிந்தராஜன். வீட்டுல ஹார்ட் பெயின் வருது, அழைச்சுன்னு வர்றா. அந்த கோயில் வாசல வண்டியை நிறுத்தினார், இறங்கி சுவாமி கும்பிட்டார், உலகம் நன்றா இருக்கட்டும், உயிரை விட்டார். உலகம் நன்றா இருக்கட்டும் சொல்லுவாள் யாராவது? அப்ப எத்தனையோ காலமா அந்த நாமத்தை சொன்னதுக்கு ஒரு பக்குவம் வந்துட்டு இல்லையா? உலகம் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு. சோ சிலர் மரணத்தின் நேரத்துல கூட பதட்டம் இல்லை, குழப்பம் இல்லை, தெளிவா இருக்கிறார். சாக்ரட்டிஸ பத்தி எழுதுறான். சாக்ரட்டிஸ் மரண தருவாயில இருக்கிறார். அப்போ ரொம்ப கிளாரிட்டி, கிளியர் திங்கிங், எந்த குழப்பமும் இல்லை, அவர் பாட்டுக்கு வழக்கம் போல இருக்கிறார். அப்போ போய் கேட்கிறாங்க, மரண தருவாயில் கூட இப்படி குழப்பம் அடையாது தெளிவான ஒரு மனிதனை பார்க்க முடியாது, எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக இருக்கிறீர்கள், மரண காலத்திலும் எப்படி தைரியமாக இருக்கிறீர்கள்? சாக்ரட்டிஸ் ஒரு பியூட்டிஃபுல் ரிப்ளை கொடுத்தார். பார், ஆஸ்திகர்கள் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கிறதாக நம்புகிறார்கள், அது மட்டும் இல்ல அது அழியறதில்லை அப்படின்னு நம்புகிறார்கள், அது மீண்டும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நம்புகிறார்கள். இது உண்மைன்னா நான் ஏன் கவலைப்படணும்? எப்படியும் நான் வந்து ஆத்மா அழிய போறதே இல்லை, நான் அழிய போறதே இல்லை, அழிவு கிடையாது. நாஸ்திகர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? மரணத்தோடய இந்த ஆத்மாங்கெல்லாம் போயிடும், தனியா ஆத்மான்னு ஒண்ணும் கிடையாது, அது மரணத்தோடய போயிடுங்கிறாங்க. அப்பவும் எனக்கு கவலை இல்லை, ஏன்? அதான் போயிடுமே. அது நாஸ்திகன் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னா
நானும் இருக்க போறதுல கதை முடிஞ்சிட்டு போறது எதுவும் வருத்தமே கிடையாது. ஆஸ்திகன் சொல்றது உண்மை அப்படின்னா நான் வந்துட்டே இருப்பேன் மறுபடியும். அப்ப என்னன்னா 2 ஸ்டேஜ்லயுமே எனக்கு கவலை இல்லைன்னா இதான் கிளாரிட்டி. இந்த 2 பிலாசபியும் எடுத்து வச்சுட்டு 2ஆலையும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இதுக்கு நேர்மாறா அவனு சொல்லட்டுமா? ஒரு பெரிய மனுஷன் சிந்தனையாளன் பேசிக்கொண்டிருக்கிறார். அவற்றை அங்கே ஒருத்தர் ஓடியாந்தார். சார், நான் இப்பதான் பெட்டர் ரசல் படிச்சேன். இப்ப என்ன ரசல் சொல்றார்? ஆத்மானே ஒண்ணு இல்லைங்கிறார், கவலையா இருக்கிறார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவர் யார்? ஆத்மானே ஒண்ணு இல்லைன்னா கவலைப்பட வேண்டியது அவர் தான். இல்ல சார், அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்றது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. சரி, இப்ப இருக்குன்னு வச்சுக்கீங்க. இருக்குன்னா நம்ம என்னைக்கும் இப்படியே இருந்தா போர் அடிக்காது. ஆத்மா பாட்டுக்கு எப்பவுமே இருந்தா போர். இவருக்கு 2மே கஷ்டமா இருக்கான். எப்படி? ஆத்மா இல்லைன்னு ரசல் சொல்றதும் கஷ்டமா இருக்கான், ஆத்மா இருக்குன்னு நம்ம சொல்றதும் கஷ்டமா இருக்கான். இப்ப ஒரே விஷயம் தான். சாக்ரட்டிஸ் எப்படி எடுத்துனுட்டார், இந்த மனுஷன் எப்படி எடுத்துனுட்டார்? நீங்க மனுஷனுடைய அப்ரோச் இருக்கு பாருங்க. ஒரே விஷயத்திலேயே அவதான் கன்ஃபியூஷன் உண்டு பண்றா. இன்னைக்கு கன்ஃபியூஷன் அதுக்குள்ள இல்ல, இவ எப்படி கன்ஃபியூஷன் உண்டு பண்ணுவா? நாங்க இந்த மோட்டிவேஷன் லெக்சர்ஸ்ல ஒரு இது யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, மனுஷன் ஒண்ணு இல்லாத விஷயத்தை எப்படி ப்ராப்ளம் ஆக்குறான் அப்படின்னு. ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒருத்தர் சோகமா உட்கார்ந்து இருந்தார். நீ ஏன் சோகமா இருக்கிற அப்படின்னா, இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கு. இவர் எரிக்கிறதா புதைக்கிறதா? இது என்ன பெரிய பிரச்சனை? இல்ல எரிச்சுட்டா பிரச்சனை இல்ல, புதைச்சாதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இல்ல புதைச்சால புல்லு வளருமா வளராதான்னு பிரச்சனை. அது புல்லோட பிரச்சனை, உன்னோட பிரச்சனையான்னு. இல்ல புல்லு வளரலன்னா பிரச்சனை இல்ல, புல்லு வளர்ந்துட்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது மாடு திங்குமா திங்காத, அது மாட்டோட பிரச்சனை. மாட்டோட பிரச்சனை எல்லாம் இவன் எழுத்து போட்டு புல்ல திங்குமா திங்காதான். அதை பத்தி உனக்கு என்னடானா? இல்ல அது புல்ல திங்கலன்னா பிரச்சனை, தின்னுட்டா பிரச்சனை. என்னடா தின்னுட்டா பிரச்சனை? தின்னுட்டா பால் கறக்குமா கறக்காதான் பிரச்சனை. சரி, இப்ப அதுல என்ன? கறந்துட்டா கறக்கலன்னா பிரச்சனை இல்ல, கறந்துட்டான்னு வச்சுங்க அடுத்த பிரச்சனை என்ன? குடிக்கலாமா குடிக்க கூடாது. இப்படியே போயிட்டு இருந்தா ஏன் பாலை குடிச்சா செத்துருவானா சாக மாட்டானு பிரச்சனை. சரி, செத்தாதான் என்னன்னா புதைக்கிறதா எரிக்கிறதா? இத கேட்டா மாறுங்க சொன்ன, டேய் முதல்ல அவனை எரிச்சுட்டு புதடான். முதல்ல அவனை எரிச்சுட்டு புத, விஷயத்தை முடிச்சிரு. ஏன் அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்? இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லாத விஷயத்த சுத்தி சுத்தி பெரிய பிரச்சனை ஆக்குறவா இல்லையா உலகத்துல? இருக்கா? அதுல ஒண்ணுமே இல்ல பிரச்சனைங்கிறது. இவன் அது பெரிய கன்ஃபியூஷனா ஆக்கிடுறது. ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் தாலி கட்டுற போது அந்த ஸ்டேஜ்ல தேவையில்லாம ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பார்த்துருக்கலாம். தேவையில்லாத வாழ்லாம் அந்த மேடையில ஏறிக்கிறது, இந்த வீடியோல மூஞ்சி விழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்யாண மேடை மேல ஏறிட்டு ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தர் கேட்டா அது எங்க அது எங்க அது எங்க அது எங்க, கல்யாணமே ஒரு கன்ஃபியூஷன். அதுல வேற இவ்வளவு பேர் மேடையில ஏறி ஒரு பெரிய அட்டர் கன்ஃபியூஷன் ஆக்கி ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அத்தக்கானம் இத்தக்கானம் பெருசுபடுத்தி மனிதர்கள் குழப்பமில்லாத விஷயத்தை கூட குழப்பமா ஆக்கி விடுறோம். ஏன்? நம்ம மனோநிலைதான் காரணமே ஒழிய சம்பவங்கள் அல்ல. குழப்பம் அதுல இல்ல. இப்ப அவன் கேட்கிறான், நீ என்ன குழப்பற? என்ன குழப்பற? ஞானத்தை பத்தி பேசுற, கர்மத்தை பத்தி பேசுற, ஏதாவது ஒண்ணு எனக்கு தெளிவா சொல்லலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் குழம்பாதவர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகத்துல. நான் அதுக்காக தான் சாக்ரட்டிஸ் சொன்னேன். இங்க இல்ல, வெளியிலேயே அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல இருந்துக்கிறாங்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழப்பமானவர்கள் பிறரிடத்துல போய் நிர்ணயங்களை கேட்டா கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சொம்மனாச்சும் கேட்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பேர் வைக்கணும் குழந்தைக்கு, நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் 2 கேள்வி கேட்டேன். எத்தனாவது ஆளா என்கிட்ட கேட்கிறேன்? 11வது ஆள்னா. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 11 பேர்ட்ட கேட்டுன்னு வருது. சரி, 11வது ஆள். அடுத்த கேள்வி கேட்டேன், நான் சொன்னா நீ கண்டிப்பா வச்சுடுவியா இல்ல அடுத்த ஆளை பார்க்க போறியா? நீ அடுத்த ஆளை பார்க்க போறதா இருந்தா இப்பவே போ. எனக்கு வேண்டாத வேலை தானே. 11 பேர்த்த கேட்டும் பேர் வைக்காதவன் எங்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்டு எப்படின்னா அது நியூமராலஜி படி கரெக்டா இருக்கணுமா, ஜாதகப்படி கரெக்டா இருக்கணுமா, அவ தாத்தா பேராவும் இருக்கணுமா? நியூமராலஜி படி கரெக்டா இருந்தா ஜாதகப்படி இருக்காது, ஜாதகப்படி கரெக்டா இருந்தா நியூமராலஜி படி இருக்காது. இது ரெண்டுமா இருந்தா அவ தாத்தா பேரா இருக்கவே முடியாது. தாத்தா பேராவும் இருக்கணுமா, மாடனாவும் இருக்கணுமா? இதுக்கு 11 பேரை கேட்டுட்டு 12வது ஆளா என்ன கேட்டா, நான் சொன்னேன், நீ எப்படி வைக்க போறது இல்ல, நான் எதுக்கு அரை மணி நேரம் மண்டையை உடைச்சு இதுக்கு ஒரு பேரை கண்டுபிடிச்சு உனக்கு எழுதி கையில கொடுத்து நீ வைக்காம போறதுக்கு? நீ எப்ப 11 பேரை கேட்டு வைக்கலையோ அப்ப 12வது ஆள் கேட்டு வைக்க போறது இல்லை. இது மனிதனுடைய சுவாபம். நிர்ணய புத்தி இல்லாதவர்கள் எத்தனை பேர்த்த கேட்டுதான் என்ன பிரயோஜனம்? திரும்பி திரும்பி இன்னொரு மனுஷாட்ட கேப்பா, இன்னொரு மனுஷாட்ட கேப்பா, இன்னொரு மனுஷாட்ட கேப்பா. அப்ப அவளுக்கு நிர்ணய புத்தி வரணுங்கிறதா முக்கியமே ஒழிய திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லையே. இப்போ
நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லுங்கிறா. கேப்பானா? அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சொன்னார், நான் அது மாதிரி சன்னியாசி ஆகலாமா இல்லையான்னு நீங்க யோசனை சொல்லுங்க. இது ஏன் வேலையா? சன்னியாசி ஆகிறதா இல்லையாங்கிறது அவன் முடிவு பண்ணணும், இல்ல அவனுடைய ஒய்ஃப் முடிவு பண்ணணும். இந்த ஆள சன்னியாசி அனுப்புறதா வேண்டாமா? நம்ம தான் பாட்டே வச்சிருக்கோம், கொஞ்சம் ஏருக்கு மாறா இருந்தால் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்ட்டா. அவட்ட சொல்லாதேன்டா, சொன்னா அதையும் எடுத்துருவாளா, கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னா. இது வந்து எங்கிட்ட கேட்டா ஏதாவது அர்த்தம் உண்டா? நான் இன்னும் சன்னியாசி ஆகல. இது காவி போட்டிருக்கேன் தப்பா நினைச்சுடாதீங்க. டிவியில வந்து இந்த ஷர்ட் மாதிரி கலர் வேற எதுவுமே சூட் ஆகிறதே கிடையாது. டிவியில ஷூட் பண்ற போது இந்த கலர் பாருங்க, ஐடியல் கலர் அப்படிங்கிற டிவி ஷூட்டிங். அதுக்காக இது ஒரு 7 ஜிப்பா தச்சனே ஒழிய நான் சன்னியாசி அல்ல, சன்னியாசி ஆகிறது ஐடியாவும் இல்ல. வெரி கிளியர். அவன் எங்கிட்ட வந்து யோசனை கேட்கறான். இது நான் இந்த ஜிப்பா எப்ப போட்டது பார்த்தாலும் தெரியல. வந்து சார் நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க, நான் சாமியாரா போலாமா இல்லையா நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நீ எப்ப எங்கிட்ட கேட்கிறியோ அப்பவே நீ சாமியாரா போக மாட்டேன். ஏன்? அது உனக்கு தோணணும். இந்த லைஃப்ல ஒரு விதையான விரக்தி தோணி நான் போகணும்னு தோணணும், இல்ல ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணும்னு தோணணும். அது தோணாம நான் போலாமா இல்லையான்னு இன்னொருத்தர் யோசனை கேட்ட ஆளால் சன்னியாசியா போய் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல அவன் ஆத்மாவை தான் ஈடேற்ற முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப அவன் கேட்கறான், ஆனா கேட்கறவன் இதை முழுசா ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். அதுக்காக சொல்ல வர என்ன கேட்கறான் பாரு. கண்ணா, எனக்கு குழப்பமா இருக்கு, நீ விளக்கம் சொல்ல, 2ல எது சிறந்தது என்பதை எனக்கு சொல். இப்போ கிருஷ்ணன் அவனை தோல்ல தட்டி ஒரு வார்த்தை கொடுத்தார். அருமையான ஒரு அப்ரிசியேஷன் டு அர்ஜுனா. ஏன் இதை கேட்ட உடனே அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கிறாருன்னா, he was dejected. ரொம்ப கீழே போயிட்டான். அர்ஜுனுடைய மனோநிலை இருக்கு இல்லையா, சோகத்துக்கு போயிட்டு. நீங்க ஒரு எல்லைக்கு மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ, நமக்கு எதுவுமே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையோ, we are unfit, எதுக்குமே நம்ம லாய்க்கு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி வருகிற போது ஒரு குரு கூட, ஒரு குருமார்கள் கூட அவனை வந்து கீழே விட்டுடக்கூடாது. சரி நீ அப்படித்தான் அப்படின்னு கீழே விடக்கூடாது. இந்த ஒரு பியூட்டிஃபுல் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்ச 3வது ஸ்லோகத்துல வச்சிருக்கான் பாருங்க. எப்படின்னா, ஹே பாபமற்ற அர்ஜுனா. அர்ஜுன பகவான் விழி கூப்பிடுற போது என்ன சொல்றார்? பாபமற்றவனே அர்ஜுனா. ஒரு தடவை தான் சொல்றார். இப்போ ஒரு 3-4 தடவை சொன்னா கூட செயற்கை. ஒரே தடவை சொல்லிட்டு அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். அது இன்னும் ரொம்ப அழகு. இப்ப நீங்க கோர்ட்ல எல்லாம் சத்தியம் பண்ற போது 3 தடவை பண்ணு அப்படிலாம் சொல்லுவான். நான் உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன், உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அப்ப நீ 3 தடவை சொன்னா முதல் தடவை சொன்னது உண்மை இல்லையா? முதல் தடவையே அது உண்மையா தானே இருக்கணும். அது 3 தடவை சொல்றதுன்னு சொன்னாலே, எப்போது முதல் வார்த்தை பொய்யாகி விட்டதோ அப்போது 3வது வார்த்தையும் ஏன் பொய்யாகாது? இதெல்லாம் மூடத்தனம். 3 தடவை சொல்றதா இருந்தா சொல்லணும், 4 தடவை சொல்லணும், 7 எல்லாம் பொய். இது உண்மைனா உண்மை, ஒரே தடவை சொன்னா முடிஞ்சு போச்சு அதோட விஷயத்தை. நீ பாவமற்றவன் அப்படிங்கறத 7-8 வார்த்தையில சொல்ல பகவான் ஒரே ஒரு தடவை. அவன் எப்படி ஒரு பரிதாபமா ஒரு பார்வை பார்த்து, இந்த பையன் என்ன இப்படி போயிட்டான், இப்படி கீழே போயிட்டான், ஒரே அடியா அப்படி நொந்து போயிட்டானே அப்படின்னு. ஹே பாபமற்ற அர்ஜுனா, இந்த உலகத்தில் 2 வகை நிஷ்டைகள் உள்ளன. இதுவரை அது உன்னால் உனக்கு விளக்கி கூறப்பட்டவை. ஞானிகள் ஞான யோகம் மூலமும், யோகிகள் நிஷ்காமிய கர்ம யோகத்தின் மூலமும் இறைவனை சென்று அடைகிறார்கள். எப்படி ஞானிகள் ஞான யோகத்தின் மூலமும், யோகிகள் நிஷ்காம கர்ம யோகத்தின் மூலமும் வந்து என்னை அடைகிறார்கள். நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஆத்மாவில் லயித்து ஆத்ம ஞானம் பெற்று அவங்களுக்கு செயலே கிடையாது, எந்த செயலுமே கிடையாது. அவ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை மறந்துடக்கூடாது. செயல் செய்யாம இருக்கிறார்கள்னா சொசைட்டி கிட்டேந்து அவ எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது. இப்போ சில சன்னியாசிகள் எப்படின்னா, அவங்களுக்குரிய கர்மா எதையும் செய்ய மாட்டா, கடமையை செய்ய மாட்டா. ஆனா சொசைட்டி என்ன போஷிச்சா என்னன்னு எதிர்பார்ப்பான். அவ சன்னியாசி அல்ல. ஏன் இந்த சொசைட்டி என்ன காப்பாத்தினா என்ன, இந்த சொசைட்டி எனக்கு மடம் கட்டி கொடுத்தா என்ன, இந்த சொசைட்டி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னா தப்பு. நீங்க பிக்ஷை எடுக்கிறதுக்கே இலக்கணம் என்ன சொல்றாரு தெரியுமோ? ஒரு வீட்டுல போய் பிக்ஷை எடுக்கிறதா இருந்தா சன்னியாசி எப்படின்னா, பவதி பிக்ஷாம் தேஹின்னு கேட்கறான். 3 தடவை வேணா மேக்சிமம் கேட்கலாம். ஏன்னா ஒரு காதுல கேட்காம இருக்கலாம், உள்ள கேட்காம இருக்கலாம், அப்படிங்கிறதுக்காக 3 தடவை கேட்கலாம் அப்படின்னா. பியூட்டிஃபுல்லா டெபினிஷன் சொல்றான். என்னன்னா, கேட்பதற்கு முன்பு எந்த மனோநிலையில் இருந்தானோ அதே மனோநிலையில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். கேட்கறதுக்கு முன்னாடி எந்த மனோநிலை இருந்தானோ அதே நிலையில கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அடுத்த வீட்டுக்கு போயிடணும். ஏன் இப்ப கொடுக்கலன்னா சில சன்னியாசி சொல்லுவான், நான் எவ்வளவு பெரிய சாமியார் தெரியுமா, நீ என்ன செய்யல உன் குடும்பம் நல்லா இருக்காது. நீங்க இப்படி மிரட்டுற சன்னியாசி எவ்வளவு பேர் இருக்கிறார் சாமியார் எல்லாம். அவ ஒரு செட்டு வச்சிருப்பா, அந்த பூஜைக்கு கரெக்டா வரணும், 7 தடவை பூஜைக்கு வரணும்,
பூஜைக்கு வரல, 6 தடவை வந்துட்டு 7ஆவது தடவை வரல, உன் குடும்பமே நடுத்தூர்ல நிற்கும். இது என்ன பெரிய ஞானி, என்ன வழிகாட்டுறான்? 6 தடவை வந்ததுக்கு ஒண்ணும் கிடையாதான், 7ஆவது தடவை வராம விட்டுட்டா அவன் குடும்ப தெருவில் போய் நிக்குமா? நம்ம ஜனங்கள் இருக்கா பாருங்க, பைத்தியம். என்ன யாரா பயமுறுத்தினா அந்த சாமியாருக்கு பயப்படுறது, ஓடுறது, பயந்துக்கிறது, ஐயோ அதை பண்ணிடுவானோ இதை பண்ணிடுவானோ அப்படி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிற வரையில் இந்த மனிதர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாது. கடவுளின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிற வரையில் இந்த மனிதர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நம்ம பயப்படுறோம், ஒரு இவர் ஏதாவது சபிச்சிடுவாரோ, அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ. வெரி சாரி, நம்ம மனசு சுத்தமா இருக்க வரைக்கும் அவன் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப ஒரு சாது சன்னியாசிக்கான லட்சணம், நீ கொண்டாடினாலும் சரி, கொண்டாடலாம் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, அவமதிச்சாலும் சரி, மதிச்சாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். அந்த சமநிலையில இருக்கிறவன் தானே உண்மையான ஞானியா இருக்க முடியும், இல்லையா? இப்போ 2 விஷயத்தை ஏற்கனவே நான் விளக்கி இருக்கிறேன்னு பகவான் சொல்றான். என்ன சொல்றான்? ஒன்று ஞானிகளுடைய ஞான யோகம், இன்னொன்று யோகிகளுடைய நிஷ்காம கர்ம யோகம். அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாருங்க, பாவம் மற்ற அர்ஜுனான்னு கூப்பிடுறாரு. நீங்க மனுஷன் எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்வு உண்டு. நாம லைஃப்ல தப்பு பண்ணிட்டோம், வெரி சாரி. இந்த பயத்தை தான் மத போதகர்கள் கேஷ் பண்றான். எப்படி? ஒரு மனுஷன் சின்ன வயசுல ஏதோ தப்பு பண்ணிருப்பான். நான் இன்னும் உடச்சே சொல்றேன், இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷன் 99.9% யாரும் இருக்க முடியாது. தப்பு பண்ணாத மனுஷன் அப்படின்னு யாரும் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு தப்பு எந்த காலத்திலயும் ஏதாவது ஒரு வகையில மனுஷன் செஞ்சிருப்பான். இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலையாகி வெளியில வரணும். ஜீசஸ் கிரைஸ்ட் உடனே அவர் என்ன பண்ணார்? இந்த குற்ற உணர்வு மனுஷன் மனசுல இருந்து எடுக்கிறதுக்கு அவர் டெக்னிக் கண்டுபிடிச்சார். என்ன? எல்லா மனுஷனும் தான் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டோம், ஒரு பாவம் பண்ணிட்டோம், தான் துக்கத்துல இருக்கிறோம், பாவத்தினால தான் அப்படி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அவர் ஒரு டெக்னிக் சொன்னார். என்ன? உன் பாவத்தை ஒத்துக்கோ. முதல்ல நீ என்ன பாவம் பண்ணிருக்கிறியோ அதை ஒளிச்சு வைக்காத. ஒழிக்க 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 பாவத்துக்கு பலம் ஜாஸ்தி. ஓப்பனா டிக்ளேர் பண்ணு, அட்மிட் பண்ணு. நான் பாவம் பண்ணினேன்னு ஒத்து பகிரங்கப்படுத்தி விட்டாலேயே அந்த பாவத்தின் வீரியம் குறைஞ்சு போயிடுறது. சோ குற்ற உணர்வுல இருந்து வெளியில வா. அதுக்காகத்தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாவ மன்னிப்பு அப்படின்னு. இந்துக்கள் அது இல்லாம இல்ல. இந்துக்கள்ல வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? கங்கையில போய் குளிச்சுட்டா சகல பாவமும் போயிடும் சொல்றமா இல்லையா? ஏன்? இந்த பாவம்ங்கிற குற்ற உணர்வுல இருந்து மனுஷ சமூகம் விடுதலை ஆகணும். நீங்க கங்கையில குளிச்சாச்சுன்னா அவனுடைய சகல பாவமும் போயிடும். கங்கையில இந்த பாவத்தை கழுவுறதுக்குன்னு ஒரு ரசாயனம் இருக்கா? தனியா வரவா அழுக்க போக்குறதுக்கு ஒண்ணு, அவ பாவத்தை போக்குறதுக்கு ஒண்ணு, தனித்தனியா ஏதாவது இருக்கா? ஒரு புண்ணியமான நதி, எல்லா நதியும் போல ஒரு புண்ணியமான நதி. ஆனா இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல என்ன, கங்கையில குளிச்சுட்டா பாவம் போயிடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வலிமையாது. சோ ஒரு குற்ற உணர்வுடையவன் கங்கையில போய் குளிச்சுட்டு வருவான், நிம்மதியாயிடுறான். அந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை ஆகிறான். ஒன்ன மறந்துடக்கூடாது, கோர்ட்டுகள் குற்றத்திலிருந்து விடுதலை தரலாம். கோர்ட்டுகள் குற்றத்திலிருந்து விடுதலை தரலாம், குற்ற உணர்வில் இருந்து விடுதலை தர முடியாது. என்ன? நீ குற்றவாளி இல்லைன்னு கோர்ட் சொல்லிடலாம், ஆனா மனசு சொல்லுமா இந்த தப்பு நீ தான் பண்ணினே, கோர்ட் வேணா சாட்சி இல்லைன்னு விடுதலை விட்டுருக்கலாம். ஆனா நீ பண்ணினியே, நீ பண்ணினியே, நீ பண்ணினியே, நீ பண்ணினியே. எப்படி வெளியே வருது அதுல இருந்து? ஒரே வழி, நம்முடைய சமயம் அல்லது எந்த மதமா இருக்கட்டும், பாவத்திலிருந்து வெளியே வரதுக்கு எந்த வழின்னா நீ ஒத்துக்கோ. ஒத்துன்னு நான் பாவம் பண்ணிட்டேன், இப்ப நதியில மூழ்கிட்டு என் பாவம் போயிடுதுன்னு நினைச்சுக்கோ. ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது, என்னன்னா நதியில மூழ்கலான்ற தைரியத்திலேயே பாவம் பண்ணப்படாது. ஆஃப்டர் ஆல் இங்க இருந்து நேரா ட்ரெயின் பிடிச்சு போய் கங்கையில குடிச்சு வர வேண்டியதானே, கொலை பண்ணிட்டு போலாம் அப்படின்னா, எல்லாம் எடுத்து வைப்பா, ரயில் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொலையை பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா அது ஆகாது. ஏன்? குற்ற உணர்வில் இருந்து விடுதலை தருவதற்கான ஒரு வகையான நம்பிக்கை உணர்வு அந்த நதியில போய் நீராடுதல் அப்படின்னு. சோ எல்லா மதங்களும் வற்புறுத்துகிறது, மனிதன் பாவம்ங்கிற எண்ணத்திலிருந்து நாம் குற்றம் செய்திருக்கிறோம் என்ற குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடையறதுக்கு கடவுள் ஒரு பெரிய காரணம். இப்ப அர்ஜுனனுக்கு அந்த உணர்வை ஊட்டுகிறார். ஹே பாவமற்ற அர்ஜுனன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா 100% நம்பிக்கையோட அந்த காரியத்தை பண்ணணும். அது 100% நம்பிக்கையோட விசுவாசத்தோட செயலுன்னு வச்சுங்கோ, அது பலித்தம் ஆகாது. கைலாசத்துல பார்வதி தேவி பரமசிவனோட பேசிட்டு இருக்கச்சு சொன்னாலாம், இந்த துலா ஸ்நானம் அன்னைக்கு கங்கையில குளிச்சுட்டா சகல பாவமும் போயிடும் அப்படிங்கறதுனால லட்சக்கணக்கான பேர் குளிச்சுட்டு இருந்தா. அப்போ பார்வதி சிவபெருமான்கிட்ட கேட்டாலாம், இவ்வளவு பேர் பாவமும் போயிடுச்சுன்னா எல்லாரும் நேரா கைலாசம் வருவானாலும். சிவபெருமான் கேட்டார், அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு. இவ்வளவு பேர் வந்தா கைலாசம் எப்படி தாங்கும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு பேர் குளிக்கிறாளே பாவம் போயிடும்னு. அப்ப இவ்வளவு பேர் பாவமும் போயிட்டா நேரா கைலாசத்துக்கு வந்துருவாளா அப்படின்னு.
சரி நீ வா, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். மேல இருந்து பாரதி அழைச்சுன்னு வந்தார். ஒரு டிராமா. ஆத்துல வெள்ளத்துல கிழவர் அடிச்சுன்னு போறார் ஒருத்தர். கரையில பழுத்து சுமங்கலியான் என்று ஒருத்தி கத்துறா. என்ன, ஐயோ என் கணவர் ஆத்து வெள்ளத்தை அடிச்சுன்னு போறது, ஆத்து வெள்ளம் அழிச்சுன்னு போறது, யாரான அவரை காப்பாத்துங்க. காப்பாத்துறதுக்கு உடனே ஒரு 50-60 பேர் ஓடியாந்தா. ஒரு நிமிஷம், என்ன பாவமே பண்ணாதவா யாராவது இருந்தா அவரை தொடுங்க. பாவம் பண்ணினவா யாராவது இருந்தீங்கன்னா தொடப்படாது. பாவம் பண்ணினவா அவரை தொட்டா தலை வெடிச்சு போயிடும். காப்பாத்த வந்தவனுக்கு என்ன பைத்தியமா? அவரை தொட்டு தலை வெடிச்சு, ஏன்னா பாவம் பண்ணாத உலகத்துல கிடையாது. எல்லாரும் வந்தா அப்படி பார்த்தான். இந்த கழிவு இந்த கண்டிஷன் போட்டோம்னா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு பையன் எதையும் மைண்ட் பண்ணல, டபக்குன்னு தண்ணில குதிச்சான். கங்கையில நேரா போனா வெள்ளத்துல அடிச்சுன்னு போன கிழவரை மீட்டான். கரையில கொண்டு வந்து இப்படி போட்டான். போட்ட உடனே அந்த கழிவு கேட்டா, ஏண்டா பாவம் பண்ணாதவன் தான் என்னுடைய கணவரை தொடணும்னு நான் சொன்னேன், நீ அவரை தொற்றுக்கிற, அப்ப நீ பாவமே பண்ணாதவனா? அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன், ஆனா கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்லியிருக்கா. நீ என்ன சொன்ன? பாவம் பண்ணாதவாதான் அவனை தொடணும்னு சொன்னேன். கங்கைக்குள்ள இறங்கிட்டாலே பாவம் போயிட வேண்டாமா? அது போயிடட்டும், போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் போனேன், காப்பாத்திட்டு வந்தேன். தப்புன்னு இந்த கிழவரும் கிழவியும் மேல போனா. தெரியறதா, இத்தனை பேர் கங்கையில குளிச்சாலும் ஒருத்தன் தான் வருவாங்க. ஏன் மத்தவாள்லாம் குளிப்பா, பாவம் போனாலும் போகும், போகாட்டியும் போகும், குடிச்சுடுவோமே அப்படிங்கறதா முக்கியமே ஒழிய பாவம் போகும் அப்படிங்கிற கன்விக்ஷன் கிடையாது. 90% கிடையாது. கண்டிப்பா நம்ம பாவம் போயிடுது அப்படிங்கிற உணர்வு. ஏன் தெரியுமா? பாவம் போய்விட்டதுன்ற உணர்வு வந்துட்டா மேற்கொண்டு பாவம் பண்ணுகிற இயல்பு வராது இல்லையா? இந்த கங்கையில குளிச்சுட்டதால என்னுடைய பாவம் போயிடுத்து அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா மேற்கொண்டு அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆனால் மேற்கொண்டு நாம் செய்து கொண்டிருப்பதால் என்ன அர்த்தம்? அது போகாதுன்னு கிளியரா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பொறுத்துங்க.